ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு விசை அவர் எருசலேம் நகரத்துக்கு காலை வேளையில் பிரயாணப்பட்டு போய்க் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் மிகவும் பசியாக இருந்தார். அவர் சென்ற வழியோரத்தில் ஒரு அத்தி மரத்தை கண்டார். அந்த மரத்தில் கனி இருக்கும் என்று எண்ணி இயேசு அதன் அருகில் சென்று பார்த்தபோது அதில் இலைகளை தவிர எந்த கனியும் இல்லாமல் இருந்தது. எனவே இயேசு அந்த மரத்தை பார்த்து, இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று சொன்னார். அந்த மரம் பட்டு போனது. சீஷர்கள் அதை கண்டு இந்த மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்களும் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் நான் இந்த அத்திமரத்துக்கு செய்ததைப் போல நீங்களும் செய்வீர்கள். மேலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது அப்படியே ஆகும் என்று அவர்களுக்கு சொன்னார். அதைத் தொடர்ந்துதான் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்ற பொன்மொழியை இயேசு மொழிந்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்போமோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபித்தார். லோத்து காப்பாற்றப்பட்டார். யோசுவாவின் கட்டளையின்படி சூரியன் கிபியோன் மேலும் சந்திரோன் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நின்றது. எலியாவின் ஜெபத்திற்கு வானம் திறந்து அக்னியாய் பதில் வந்தது. ஆகவே எதையும் மாற்றக்கூடிய வல்லமை விசுவாசமுள்ள ஜெபத்தில் இருக்கின்றது. நாமும் விசுவாசத்தில் உறுதியோடு இருந்து ஆண்டவரை பார்த்து விண்ணப்பித்தால் நம்முடைய காரியங்களும் நிச்சயமாய் சாத்தியமாகும். நம்மால் கூடாதது ஒன்றுமே இருக்காது. தேவை இருதயம் நிறைந்த விசுவாசமும் உள்ளத்தில் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கின்ற ஜெபம். நாமும் அப்படியே செய்வோம். கர்த்தரும் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் எந்த காரியமும் எங்களுக்கு கைகூடும் என்று இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களிலும் எங்கள் விசுவாச குறைவு நிமித்தமும் ஜெப குறைவு நிமித்தமும் அநேக காரியங்களை நாங்கள் தவற விடுகின்றோம். இனி அப்படி செய்யாமல் உம்மை பார்த்து விசுவாசத்தோடு ஜெபித்து எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.